வெல்கம் டு பிஎஸ் தமிழ் அகாடமி யூடியூப் சேனல். எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தது வந்தாச்சு. டிஆர்பியிலிருந்து நோட்டிஃபிகேஷன் என்னென்ன எப்பப்போ வரும், எப்போ எக்ஸாம் வரும் அப்படிங்கிற டென்டேட்டிவ் ஆனுவல் பிளான் வந்தாச்சு. வாங்க இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம். டிஆர்பி போர்டு 2025க்கான ஆனுவல் பிளானர் கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டோம்னா எஸ்இடி அது ஆல்ரெடி நோட்டிஃபைடு பண்ணிட்டாங்க, மார்ச் மாதம்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அசோசியேட் ப்ரொஃபஸர் எங்கே அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் எடுக்கிறாங்க. மொத்த போஸ்டிங் 232. ஏப்ரல் மாதம் எக்ஸாம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் என்னென்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அசோசியேட் ப்ரொஃபஸர், அசிஸ்டண்ட் லைப்ரரியன் அண்டு அசிஸ்டண்ட் டைரக்டர் ஃபிசிக்கல் எஜுகேஷன் இன் அண்ணா யூனிவர்சிட்டியில் எடுக்கிறாங்க. அடுத்தது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஜனவரி மாதம் நோட்டிஃபிகேஷன் வரும். 132 போஸ்ட்டு மே மாதத்தில் எக்ஸாம் நடக்கலாம்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அசோசியேட் ப்ரொஃபஸர் லாவுக்கு அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் லா, அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் ப்ரீ லா, இந்த 3 போஸ்டிங்க்குமே எடுக்கிறாங்க. ஜனவரி மாதம் நோட்டிஃபிகேஷன் வரலாம். 132 போஸ்டிங் இருக்கலாம். டென்டேட்டிவ் தான் எல்லா போஸ்டிங்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது மே மாதம் எக்ஸாம் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் இன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், இது ஆல்ரெடி நோட்டிஃபை பண்ணிட்டாங்க, அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ போஸ்டிங் 4000 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. ஜூலை மாதம் எக்ஸாம். அடுத்தது சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு 180 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறாங்க. ஜூன் மாதம் கால்ஃபர் பண்ணலாம், செப்டம்பர் மாதம் எக்ஸாம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்துக்கிட்டோம்னா போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டண்ட், பிஜிடிஆர்பின்னு சொல்லக்கூடிய போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டண்ட், இது ஆகஸ்ட் மாதம் நோட்டிஃபிகேஷன் வரலாம். எத்தனை போஸ்டிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 1915 போஸ்டிங். நவம்பர் மாதம் எக்ஸாம் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பிஜிடிஆர்பி, பிடி அசிஸ்டண்ட், பிஆர்டிஇ, இந்த 2க்கும் எடுக்கிறாங்க. செப்டம்பர் மாதம் எக்ஸாமுக்கு கால்ஃபர் பண்ணலாம். 1205 போஸ்டிங் சொல்கிறாங்க. டிசம்பர் மாதம் எக்ஸாம் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பிஇஓக்கு எடுக்கிறாங்க. நவம்பர் மாதம் நோட்டிஃபிகேஷன் வரலாம். 51 போஸ்டிங் சொல்கிறாங்க. மார்ச் மாதம் 2026 எக்ஸாம் நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்துக்கிட்டு அப்படின்னா இது எல்லா காலேஜஸ்க்கும் உண்டானது எடுத்திருக்காங்க. அசோசியேட் ப்ரொஃபஸர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ எந்தெந்த காலேஜெல்லாம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீடு பேசஸ், அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்கள் எடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்த போஸ்டிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 7535 சொல்கிறாங்க. மேக்ஸிமம் இந்த டென்டேட்டிவ் அப்படின்னு போஸ்டிங்னு சொன்னாவே என்ன அப்படின்னா மேக்ஸிமம் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும்பொழுது கொஞ்சமாவது இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லோரும் கேட்டுட்டு இருந்த பிஜிடிஆர்பி எப்போ வரும், யூஜிடிஆர்பி எப்போ வரும்னு கேட்டதுக்குண்டான ஒரு பதில் கிடச்சிருச்சு. ஸோ நவம்பர் மாதம் எக்ஸாம் எழுதுறதுக்கு ரெடி ஆகணும். அடுத்தது யூஜிடிஆர்பியாக இருந்தால் டிசம்பர் மாதம். டிஆர்பி எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய எல்லாத்துக்கும் பிஎஸ் தமிழ் அகாடமியின் வாழ்த்துக்கள். தேங்க்யூ.